தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல்னா 17,000 தரைப்படை பாத்தீங்கன்னா இப்போது ஈரானுடைய 4 தீவுகளை முற்றுகையிடுறாங்க. அதை வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் அறிவிச்சிட்டாங்க. இப்ப இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் இப்ப முடிஞ்சிருச்சு. நமக்கு இப்ப ஞாயிற்றுக்கிழமை முடியுதுங்கும் போது அவங்க சொன்னதே என்னன்னா, அந்த படை இந்த வார கடைசியில தான் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனி பாத்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் நாட்கள்ல அவர்களுடைய நகர்வுகளை நம்ம பார்க்க முடியும். அப்படி என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதை பார்த்தரலாம். அதே மாதிரி பார்த்தா அமெரிக்காலையும் ட்ரம்ப்புக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. நான் அதை பத்தி உங்களுக்கு நான் தனி வீடியோவாக போடுறேன். ஏன்னா பல மாகாணங்கள்ல இருந்து என்ன ஆயிட்டு இருக்கு, ட்ரம்ப்பையும் அவர் செய்யக்கூடிய போரையும் எதிர்த்து மக்களே களமிறங்கி இருக்காங்க. ஆனா நம்ம இதுல இந்த தரைப்படை பத்தி பாத்திரலாம். இன்னைக்கு பார்த்தா வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப்புடைய 17,000 படை ஈரானுடைய 4 பகுதிகளுக்கு என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். அதாவது தரைப்படையை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ட்ரிப்போலி அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஒரு போர்க்கப்பல்ல 5,000 பேர் வராங்க. அதுல 3,000 பேர் பார்த்தா பேராசூட் வீரர்களாக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். அதுக்கு பிறகு என்ன பண்ணிருக்காங்க, அடுத்தடுத்து ஷிஃப்டா என்ன பண்றாங்க, அனுப்புறாங்க. அங்கிருந்து அனுப்புனா சேரக்கு ஒரு 4 இருந்து 5 நாள் ஆகுங்கிறதுனால ஒரு நேரத்துக்கு ஒரு 5,000, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படைகள்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இதுல அனுப்பக்கூடியவங்க எல்லாமே பார்த்தா 82 ஏர்போர்ன் போர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பிரத்யேகமான போர்ஸ். அவங்களதான் என்ன பண்றாங்கன்னா இந்த தடவை அமெரிக்கா அனுப்புறாங்க. இவங்க எப்படி ட்ரெயின் பண்ணப்பட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு மட்டுமே இறக்குறதுக்காக ட்ரெயின் பண்ணப்பட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஆப்கான் போர், ஈராக் போர்ல எல்லாம் இவங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஆப்கான் போர்ல எவ்வளவுதான் அமெரிக்காவுக்கு ஒரு தோல்வி இருந்தாலும் கடைசி அங்கிருந்து சேஃபா எஸ்கேப் பண்ணி வந்ததே இதை வச்சுதான், இந்த படைகளை வச்சுதான். இவங்களுடைய முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு என்ன சொல்லலாம், ஒரு 18 மணி நேரம், வெறும் ஒரு 18 மணி நேரத்துல ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. பாத்துக்கோங்க, ஒரு 18 மணி நேரத்துக்குள்ள இன்னொரு நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு வேலையா இருக்கும். அந்த மாதிரி பார்த்தா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. இன்னும் இந்த படைகள்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்பயுமே ட்ரைனிங்லயே இருந்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் தனியே ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்ப வேணுமோ அப்ப யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இல்ல நீங்க வேலைக்கு வாங்க, உங்களுக்கு இப்ப வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னலே சொல்லியிருக்காங்க. இதுல 1,00,000 பேர் இருப்பாங்களாமா. அதுல இப்போதைக்கு முதல் கட்டமாக 17,000 பேர்த்த தான் ஈரானுக்குள்ள இறக்குறதுக்காக இவங்க திட்டமிட்டு இருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல இந்த ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு வாரத்துல நின்றுங்கிறாரு. அதே மாதிரி இந்த ஜேடி வான்ஸ் அப்படின்னு காலையில கூட நான் வீடியோல சொல்லியிருப்பேன், அவர்கிட்ட கேட்டதுக்கு எங்களுக்கு வேற வேலை இல்லையா, சும்மா போர் பண்ணிட்டு இருப்போமா, ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போயிருவான், அதெல்லாம் ஈரான் தூத்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், என்ன இவங்களும் ஒரு வாரங்கிறாரு ட்ரம்ப், ஜேடி வான்ஸும் ஒரு வாரம்ங்கிறாங்க, அப்புறம் எப்படி தரைப்படை வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அதை எப்படி ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னா, இது ஒரு டாக்டிக்ஸா இருக்கலாம், சும்மா நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் ஆனா செய்ய முடியலையே ஈரான் விஷயத்துலன்னு சொல்லிட்டு சொல்லாம செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த தடவை என்ன பண்ணிருக்கலாம், அமெரிக்கா சொல்லாம ஒரு வாரத்துல முடிக்க போறோம், 5 நாள்ல முடிக்க போறோம், 10 நாள் தான் உங்களுக்கு அவகாசம், இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு டைவர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே சமயத்துல ஈரான் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஈரானுடைய பார்லிமெண்ட் சபாநாயகர் எதை ஒரு முக்கியமான விஷயமா பேசியிருக்காருன்னா, பாருங்க தரைப்படை கிளம்பிருச்சு, தரைப்படை வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான், இனி தரைப்படை நுழைய போறாங்க, அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் பேச்சுவார்த்தைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவருமே சொல்லியிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்களும் நம்புறாங்க, ஈரானுக்குமே தெரியுது தகவல் வந்துருச்சு, ஈரானுக்குமே பார்த்தா இந்த தரைப்படை பத்தியான ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்களே சொல்றாங்க, பாருங்க பேச்சுவார்த்தைக்கு இவங்க கூப்பிட்டு இருக்காங்க, ஆனா தரைப்படையை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரியலையா இவங்கள்ட்ட எல்லாம் போய் மனசு பேசுவானா அப்படிங்கிற லெவலுக்கு அவர் சொல்லி வச்சிருக்காரு. அதாவது ஈரானுடைய விஷயம் என்னன்னா, அவங்க ஆரம்பத்துல சொல்றாங்க, இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டாங்கன்னாவே நம்மள்ட்ட சண்டை தான் போட போறாங்க, அந்த சண்டையை போடுறதுக்காகவே என்ன பண்றாங்க, டைவர்ட் பண்றதுக்கு தான் பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது அவங்க நல்லா உணர்ந்து வச்சிருக்காங்க. அததான் ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இப்படி வராங்களே இவங்க எங்க பிடிப்பாங்க ஈரான்னு கேட்டா, ஈரான்ல ஒரு 4 தீவு இருக்கு. முக்கியமா ஒரு 4 இடத்த சொல்றாங்க. ஈரான்ல நிறைய இடங்கள் இருக்குது, இருந்தாலும் முக்கியமான 4 இடங்களாக என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கார்க் தீவு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லடாக் தீவு, அதே மாதிரி பார்த்தா
அபு மூசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு. இந்த அபு மூசாவை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது யுஏஇக்கும் இன்னும் ஈரானுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால யுஏஇ எங்களுதுங்கிறாங்க, ஈரான் எங்களுதுங்கிறாங்க. இப்போதைக்கு ஈரான் கையில இருக்குது. அதை வந்து யுஏஇ கிட்ட பிடிக்கி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா ரொம்ப நாளா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, யுஏஇக்கு வந்து பொய் சத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க, தலையில அடிச்சு பண்ணாங்க. இப்ப அதுக்கான வேலையை தான் வந்து பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதனாலதான் யுஏஇ வந்து நமக்கு அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவான், தீவை வாங்கி தருவான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. அடுத்தது 4வதா பார்த்தா ஹார்மோஸ்ல இருக்கக்கூடிய மேற்கு பகுதி. இந்த 4 பகுதியில தான் கொண்டு போய் என்ன பண்ண போறாங்க, இந்த 17,000 ட்ரூப்ஸை வந்து விட போறாங்க. அந்த 17,000 ட்ரூப்ஸ்ல 3,000 பேர் பேராசூட் வீரர்கள்ட்டும், இன்னும் 2,500 பேர் வந்து கடற்படை வீரர்கள்ட்டும், இன்னும் மிச்சம் இருக்கவங்க வந்து தரைப்படை வீரர்கள்னு சொல்லிட்டு அப்படி பிரிச்சு பிரிச்சு இருக்காங்க. அதுல அவங்கள பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தா ஒரு ஃபுல்லா வந்து ஒரு பேக்கா வந்து என்ன பண்றாங்க, அந்த 17,000 பேர்த்த அனுப்புறாங்க. அந்த 17,000 பேர் உள்ள போனாவே ஈரானை கைப்பற்றிடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியால போறாங்க. மொத்தமா 4 இடத்துல போறாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அதே சமயத்துல இத பத்தி இன்னைக்கு அமெரிக்காவுடைய ரிட்டையர்டான கர்னல் வந்து சொல்றாரு. அவர் ஒரு வாரம் தான் ரிட்டையர் ஆகி, இந்த தடவை இந்த படை வந்து போனா என்ன ஆவாங்க, அவங்க ரொம்பவே வந்து எதிர்பார்க்காத ஒரு அடியை வாங்குவாங்க, அவங்க போய் லேண்டே ஆக மாட்டாங்க ஈரானுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆன கர்னலே சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னாச்சு, ஆன்டி டெரரிஸ்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தலைவரே வந்து என்ன பண்ணாரு, ரிசைன் பண்ணிட்டு, இல்ல அமெரிக்கா வந்து சரியா வந்து இந்த ஈரான் போர்ல நடந்துக்கல, அதனால நான் பொறுப்புல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணாரு, ரிட்டையர் ஆனாரு. அதாவது வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு அவருடைய வேலைய. அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது அமெரிக்காவுடைய முக்கியமான நபர்கள் சொல்றதே இந்த ட்ரம்ப் கேட்கல அப்படிங்கிறது இந்த போர் வந்து காமிச்சிருக்கு. ரொம்ப முக்கியமாக வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு ஒரு காரணமாக, நீங்க நினைக்கிறீங்க தீவை போய் பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த லடாக் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவு இருக்கு பாருங்க, அங்க இருந்துதான் என்ன பண்றாங்க, ஹார்மோஸை வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடம் வந்து எவ்வளவு சேஃபா இருக்கும்னா, அந்த அளவுக்கு வந்து அங்க ராணுவத்தை கூச்சி வச்சிருப்பாங்க. அங்க போய் நீங்க எப்படி போய் இறங்க முடியும், அதெல்லாம் தீவு, நீங்க அப்படியே போய் அங்க மாட்டிட்டாலும் உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இப்ப இவங்க எப்படி போய் எப்பயுமே வந்து ஹெல்ப் வந்து மத்தவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்வாங்கன்னு பார்த்தா, அமெரிக்கா பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் கைக்குள்ள பிடிச்சுப்பாங்க. ஒரு நாட்டுக்குள்ள போவாங்க, அங்க சிக்கிட்டாங்கன்னா பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்து அவங்களுடைய அமெரிக்காவுடைய படைகள் வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனா இங்க எப்படின்னா, ஒரு இடத்துல போய் மாட்டிட்டு அதோட முடிஞ்சு, உங்களுக்கு ஹெல்ப்பே வராது. பத்தாவதுக்கு அந்தந்த தீவுல இருக்கக்கூடிய படைகள், ஐஆர்ஜிசி படைகள் எப்படி ட்ரெயின் எடுத்திருப்பாங்க தெரியுங்களா, அவங்களுடைய ட்ரைனிங்கே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 6 கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடிய ஏவுகணைகள், அதாவது சோல்டர்ல வச்சு தாக்கக்கூடிய மிசைல்ஸ் எல்லாம் வச்சு சுற்றுவாங்க. நீங்க மேல இருந்து இறங்கும் போது உங்களை பேராசூட்லயே வச்சு சுற்றுவாங்க. பத்தாவதுக்கு 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு தரையிலேயோ தண்ணிக்குள்ளேயோ இல்ல வந்து வானத்திலேயோ எங்க இருந்தாலும் உங்களை சுட முடியும். இல்ல அந்த 6 கிலோமீட்டரை தாண்டி நீங்க இருக்கிறீங்க, அடுத்தது என்ன ஆப்ஷனு, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய போட்லயே வந்து மிசைல் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. சின்ன சின்ன போட்டு எங்கிருந்து வருதுன்னே தெரியாது, அவங்களுக்கு தான் அந்த இடம்லாம் அத்துப்படி. என்னதான் நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு போனாலும் அந்த இடங்கள்ல அவங்களுக்கு தான் தெரியும். அதனால அந்த போட்ல வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை மிசைல் வச்சிருப்பாங்க, தாக்குவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிருவாங்கன்னா, அடுத்தடுத்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா உங்களால அந்த தீவுக்குள்ள காலை வைக்க முடியாது, அதை மீறி நீங்க உள்ள போயிட்டா வெளியே வர மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவுடைய மூத்த கர்னலே வந்து என்ன பண்ணிருக்காரு, தெரிவிச்சிருக்காரு. இந்த அளவுக்கு வந்து பார்த்தா அந்த 17,000 ட்ரூப்ஸுக்குமே வந்து ஆபத்து இருக்கு. ஈரானுமே வந்து தரைப்படை வந்துட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை இனிமேல் இல்ல அப்படின்னு இருக்காங்க. அது இல்லாம இன்னைக்கு வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் வந்து வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவும் வந்து பாத்தீங்கன்னா தரைப்படையை தான் நோக்கி அவங்களுடைய காய் நகர்த்தல்களை பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா சும்மா போற நிறுத்துவோம்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. ஈரானே நம்ப மாட்டேங்கிறாங்க அமெரிக்காட்ட ஆயுதம் இல்லைன்னு சொன்னா, அந்த அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு சொல்லும் போது கூட வந்து ஈரானுடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப்பை பார்த்து உங்களுடைய எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்கிறதுக்காக தரைப்படைக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காரு, வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்காரு. ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்றது என்னன்னா, யூதர்கள் வந்து இந்த உலகத்தையே கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. சொல்ல போனா ட்ரம்ப்பையும் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ட்ரம்ப்புடைய சில அந்த விஷயங்கள், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் வெளியே விட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டி தான் ட்ரம்ப்பை இந்த போருக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க. அதனால ட்ரம்ப் வேற வழி இல்லாம சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதா போயிடுச்சு. யூதர்களுடைய ஆதிக்கத்துல இந்த போர் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றாங்க, எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்கிறதுக்காக நீங்க தரைப்படைக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப்பை பார்த்து என்ன பண்ணிருக்காங்க, ஈரானுடைய ஸ்போக் பர்சன் வந்து பேசியிருக்காங்க. மொத்தத்துல வந்து பார்த்தா 4 தீவுகளை முற்றுகையிடுவதற்காக 17,000 படைகள் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. பேட்சா வந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்தாங்கன்னா வெளியே போறது அப்படிங்கிறது இங்க ரொம்ப ஒரு சவாலான விஷயமா இருக்குது. சாத்தியமே இல்லைங்கிறத வேற வந்து அமெரிக்காவுடைய கர்னலே வந்து சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு வீடியோல அமெரிக்காவில நடக்கக்கூடிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஏன்னா வந்து
அங்க போராட்டம் நடக்குதுன்னு தெரியும். ஆனா அதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன, அதனால இப்ப அமெரிக்காவில வந்து ட்ரம்ப்புக்கு என்ன நடக்க போகுது, ட்ரம்ப்புடைய ஆட்சியே வந்து என்ன சொல்றாங்க, போதும் நிறுத்து, ராஜினாமா பண்ணிட்டு போங்கிற அளவுக்கு வந்து அங்க மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நம்ம டீட்டெயில்டா அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தா இவங்களை தொடர்பு கொள்ளுங்க, இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.